ராசிபுரங்கிற ஊர்ல சீதையா கௌசல்யா அப்படிங்கிற ஒரு தம்பதி வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க. அவங்களோட பேரு ரகுபதி, ராகவன். சீதையா ஒரு கடையில வேலை பாக்குறாரு. அந்த கடையோட எஜமானர் கடையை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வெளியில வேலைய பார்க்க போயிட்டு இருந்தாரு. அந்த ஓனருக்கு சீதையா மேல அதீத நம்பிக்கை. ஒரு நாள் சீதையா அந்த கடைக்கு லீவ் போட்டு குழந்தைங்கள பட்டணத்துக்கு கூட்டிட்டு போனோம்னு நினைச்சாரு. கௌசல்யா, இன்னைக்கு நான் கடைக்கு லீவு போட்டேன். குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு போலான் இருக்கேன். என்னங்க இது, ரொம்ப நாள் கழிச்சு நீங்க குழந்தைங்கள பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க? குழந்தைங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே தாம்மா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா கடையில லீவ் போட முடியல, கூட்டிக்கிட்டும் போக முடியல. ரகுபதி, ராகவா, வேகமா ரெடி ஆகுங்க. அப்பா உங்களை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு சீதையா ரகுபதியையும் ராகவியும் கூப்பிட்டுக்கிட்டு பட்டணத்துக்கு போகிறதுக்கு நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்பா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குப்பா. போற வழியில ஒரு சின்ன கிணறு இருக்கு, அங்க நின்னு தண்ணி குடிக்கலாம் என்ன? சரிங்கப்பா. 3 பேரும் கிணத்துக்கிட்ட வந்து தண்ணி குடிச்சாங்க. அப்போ ராகவன் ஏதோ மின்னிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தான். அப்பா, அங்க ஏதோ மின்னுது பாருங்களேன். மின்னிக்கிட்டு இருக்கு. ஆமா, அதை எடு, என்னன்னு பாப்போம். சரிங்கப்பா. இது தங்க மோதிரம். தங்க மோதிரமா? ஆமாப்பா, இது தங்க மோதிரம் தான். பாவம், யாரோ இங்க விட்டுட்டு இருக்காங்க. யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம். எதுக்குப்பா? நமக்கு கிடைச்ச பொருள் நம்மது தானே. தப்புடாப்பா, நமக்கு சொந்தம் இல்லாத பொருளை எடுத்துக்க கூடாது. நமக்கு தானேப்பா இது கிடைச்சது, அப்ப இது நமக்கு தானே சொந்தம். அப்பா சொல்றது நிஜம்தான் ராகவா. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாதான் நம்மளதாகும். இப்படி கீழே கிடக்கறதெல்லாம் நம்மளது இல்லடா. சரியா சொன்னடா ரகுபதி. இப்ப மோதிரத்தை தேடி வர்றவங்க இது அவங்களது தாங்கிறத எப்படி நம்ம நம்புறது? நம்ம கேட்க போற சில கேள்விகளுக்கு அவங்க பதில் சொன்னா சரியா போயிடுது. அதுக்குள்ள ஒரு ஆள் அங்க வந்து எதையோ தேடிக்கிட்டு இருந்தாரு. என்னங்க ஏதோ தேடிட்டு இருக்கீங்க? என் பேரு ஜலபதிங்க, நான் பக்கத்து கிராமத்துல இருந்து வரேங்க. சரி, இங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? என்னோட தங்க மோதிரத்தை தொலைச்சிட்டேங்க. பட்டணத்துக்கு போய் இந்த பக்கம் வரும்போது தண்ணி தாகமா இருக்கேன்னு இங்க நின்னு தண்ணி குடிச்சேன். இங்க எங்கேயோ தவற விட்டுட்டு இருக்கிறேங்க. அப்படியா? அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்யறேன். அந்த மோதிரம் நீலக்கல்லால ஆயிருக்கும். அது என் மாமியார் எனக்கு கொடுத்த மோதிரம். அந்த மோதிரம் இல்லாம வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி என்ன வீட்டை விட்டு துரத்திருவா. அப்படின்னா ரொம்ப நாளா மோதிரத்தை போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அது மூலமா உங்க விரல்ல அதுக்கான அச்சு இருக்கணுமே. ஆமாங்க, பாருங்க, நடு விரல்ல அச்சு இருக்கா? ஆமா, அது எத்தனை கிராம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 5 கிராம் வெயிட்டுங்க அது. இதுதான் உங்க மோதிரமான்னு பாருங்க. ஆமாங்க, இதுதான் இதுதான் என் மோதிரம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுங்க? உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன். மோதிரத்தை பார்த்த ஜலபதி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு குதூகலமா அந்த இடத்தை விட்டு போனாரு. பாத்தீங்களாப்பா, எவ்வளவு சந்தோஷமா போறாருன்னு. அதுக்குதான் நேர்மையா இருந்தா என்னைக்கும் அது நம்மள பாதுகாக்கும். குழந்தைங்கள பட்டணத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து ஊர் முழுக்க திரிஞ்சாங்க. ராட்டினம், பல்லாக்கு, இப்படி நிறைய விளையாட்டுகளை விளையாடி ராத்திரி ஆனதும் மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து ராகவன் நடந்த எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொன்னான். அம்மா, இன்னைக்கு நாங்க ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்டோம், ரங்கராட்டினத்துல ஏறணும், இன்னும் நிறைய செஞ்சோம் தெரியுமா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா கண்ணா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாங்க பட்டணம் போகும்போது வழியில எங்களுக்கு தாகமா இருந்ததுன்னு தண்ணி குடிக்கிறதுக்காக கிணத்துக்கிட்ட போனோமா, அங்க ஒரு தங்க மோதிரம் இருந்தது. தங்க மோதிரமா? யாரோடது? யாருதோ தெரியாதுமா, ஆனா நமக்கு கிடைச்ச பொருள் நம்மளோடது தானே. தப்புடா கண்ணா, நம்ம சம்பாதிக்கிறது தான் நமக்கு சொந்தமாகும். அடுத்தவங்க பொருள் நமக்கு வேண்டாம். அப்பா கூட இதேதான் சொன்னாரு. சரி சரி, நாங்க பட்டணத்துக்கு போயிட்டு வந்தத இப்பவே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்ல போறேன். கௌசல்யாவும் சீதையாவும் ராகவன் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு குழப்பப்பட்டாங்க. ஒருத்தர் பாத்துக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒருவேளை ரகுபதி முன்னாடி அவனை திட்டினா அவங்களுக்குள்ள பாகுபாடு வந்துட போதுன்னு நினைச்சாங்க. ரகுபதியும் அந்த இடத்த விட்டு போயிட்டான். என்னங்க இது, நம்ம ராகவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? நான் கூட
வழியில இதே மாதிரி தான் யோசிச்சேன் கௌசல்யா. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ராகவனை உட்கார வச்சு சொல்லணுங்க. சரியா சொன்னம்மா. ஒரு நாள் ஸ்கூல்ல அவங்க தமிழ் வாத்தியார் பாடம் சொல்லி கொடுத்தாரு. அதுல ஒரு நீதி பாடம் இருந்தது. தர்மம் நம்ம தலை காக்கும், தர்மத்தை நம்ம காப்பாத்துனா அந்த தர்மம் என்னைக்கும் நம்மள காக்கும். அப்படின்னு சொல்லி பாடம் எடுத்துக்கிட்டே இருந்தாரு. இது எல்லாமே ராகவனை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அவன் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சான். நம்ம நல்லபடியா இருந்தா மக்களும் நம்ம கிட்ட நல்லா நடந்துக்குவாங்களா அப்படின்னு அவனுக்கு யோசனை வந்தது. ரகுபதிக்கும் ராகவனுக்கும் லீவ் விட்டாங்க. லீவு கிடைக்கும் போதெல்லாம் தன்னோட அப்பா வேலை செய்யற கடைக்கு போய் உதவி செய்யறது அவங்களோட பழக்கம். அப்ப அந்த கடை முதலாளி அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்கள நல்லா பாத்துப்பாரு. ஒரு நாள் ரகுபதியும் ராகவனும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது முதலாளி வந்து அவங்க கிட்ட, ராகவா, இந்த பணத்தை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடு. அவங்க ஏதோ கல்யாணத்துக்கு போறாங்களாம். ஐயோ, அவன் சின்ன புள்ளையா, அவன் கையில பணத்தை கொடுக்குறீங்களே. நான் இங்க தானையா இருக்கேன், நான் வேணா போய் கொடுத்துட்டு வரேன். வேண்டாம்ப்பா, கடைக்கு நிறைய பேர் வந்து பொருளை வாங்கறதுக்கு நிக்கிறாங்கல்ல, நீ போக வேண்டாம். இவனே போயிட்டு வரட்டும். நம்ம ஊரு பரவாயில்ல சீதையா, எல்லாரும் நல்லவங்க தான். அதுக்கு இல்லைங்க ஐயா, வேற எதுவும் பேசாத, வேலைய பாரு. அப்படின்னா ரகுபதி ராகவன் 2 பேரையும் அனுப்புங்க ஐயா. கடையில இன்னைக்கு அந்த சின்ன பையன் நின்னுட்டான் இல்லையா, அதை மறந்துட்டியா? ரகுபதியையும் அவனோட அனுப்பி வச்சா கடையில யாரு வேலை செய்வா? ஆட்கள் நிறைய பேர் வராங்க. சரிங்க ஐயா. இந்த எடுத்துக்கோ ராகவா, கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துரு. சரிங்க முதலாளி. ராகவன் பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது வழியில அவனுக்கு பசியா இருக்கிற மாதிரி இருந்தது. உடனே போற வழியில பைசா கொடுத்து ஏதாவது வாங்கணும்னு நினைச்சு ஒரு சின்ன கடைக்கு வந்து உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சான். கையில இருக்க காசு இடைஞ்சலா இருக்கேன்னு அதை கீழே இறக்கி வச்சான். அப்போ டேபிள் மேல வச்ச பணத்தை மறந்து போய் நடந்து போனான். இப்படியே கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ராகவனோட ஃப்ரெண்டு நின்னுட்டு இருந்தான். அவனோட நின்னுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தான். இன்னும் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. ஐயோ, கையில இருந்த பணத்தை காணுமே, அம்மாக்கு அந்த பணத்தை கொடுத்தாகணுமே. ரொம்ப நேரம் தேடினான், பணம் எங்கேயும் கிடைக்கல. எங்க வச்சோங்கிறத கூட மறந்து போயிட்டான். உடனே கடைக்கு வந்து தன்னோட அப்பா கிட்டயும் முதலாளி கிட்டயும் விஷயத்த சொன்னான். அப்பா, முதலாளி, என்னாச்சுடா? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? அப்பா, பணத்தை அம்மா கிட்ட கொடுக்கல. ஏன், என்ன ஆச்சு? பணத்தை தொலைச்சிட்டேன்ப்பா. பணத்தை எங்கடா போட்ட? உன்னை அனுப்பி ரொம்ப நேரம் ஆச்சு, இவ்ளோ நேரம் என்ன பண்ண? நான் இங்க இருந்து கிளம்பி போனேன்னா பசி எடுத்துச்சா, ஒரு கடையில உட்காந்து சாப்பிட்டேனா, என் ஃப்ரெண்டு ராஜுவை பார்த்தனா, அவங்கிட்ட பேசிட்டு இருந்தனா, அப்புறம் தான் பார்த்தேன் கையில பணம் இல்ல. அப்படின்னா திரும்ப போய் தேடலையா நீ? எங்கேயாவது விழுந்திருக்கான்னு பாத்தியா? பார்த்தேன்ப்பா, ரொம்ப தேடன, எங்கேயும் பணத்தை காணோம். கொடுத்த ஒரு வேலைய கூட சரியா செய்யல. போயும் உன்கிட்ட பணத்தை கொடுத்தேன் பாரு. அம்மா கிட்ட பணத்தை கொடுக்கணும்னு சொன்னா பசி எடுக்குதுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? முதலாளி கடா முடான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் திட்டினது எல்லாம் கேட்டதும் ராகவன் அழ ஆரம்பிச்சிட்டான். நிறைய பணத்தை கொடுத்து அனுப்புறதால முதலாளிக்கு அது ரொம்பவே டென்ஷன் ஆச்சு. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. கடைய மூடிட்டு அவங்கவங்க போனாங்க. யாரோட முகமும் அப்ப சரியில்லை. வீட்டுக்கு வந்ததும் சீதையா கௌசல்யாக்கு விஷயத்தை எல்லாம் சொன்னாரு. எல்லாரும் உட்கார்ந்து வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. என்னங்க இது, ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கும், இந்த நேரத்துல இப்படி நடந்துருச்சே. என்ன பண்றது? இவன் ஒரு சின்ன பையன். முதலாளி கிட்ட நான் அப்பவே சொன்னேன், பணத்தை நானே கொண்டு போறேங்க. சொன்னீங்களா? சொல்லியும் கூட அவரு இவனதான் அனுப்புனாரா? கடை பையன் இன்னைக்கு வரல, கடையில நிறைய பேர் வராங்க அப்படின்னு இவனை அனுப்புனாரு. அவனே சின்ன குழந்தை, இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றது, நாளைக்கு காலங்காத்தாலேயே பணத்தை கேட்டு வருவாரு. ஐயோ கடவுளே, அவ்வளவு பணத்தை இப்ப உடனடியா எப்படி ஏற்பாடு பண்றது அப்படின்னு நினைச்சு ராத்திரி முழுக்க தூங்காம இருந்தாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. முதலாளி வீட்டுக்கு போயிட்டு தான் சொன்ன வார்த்தைய நினைச்சு கவலைப்பட்டாரு. நாளைக்கு காலையில எப்படியாவது சீதையா கிட்ட மன்னிப்பு கேட்டுடணும். தப்பு என்னது? அவன் சொல்லியும் நான் தானே அவனை அனுப்புனேன், நான் தான் தப்பு செஞ்சுட்டேன். அவன் சின்ன புள்ள,
அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவருக்கு தூக்கமே வரல. அவர் சொன்ன வார்த்தைகளை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டாரு. சீதையா காலையிலே எழுந்திருச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தாரு. குழந்தைங்க பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள ராகவன் எந்த கடையில உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானோ அந்த கடை முதலாளி வந்தாரு. சீதையா, சீதையா. என்ன ரமேஷ், என்ன விஷயம் இந்த பக்கம் வந்திருக்க? உன் பையன் ராகவ பசிக்குதுன்னு சொல்லி என் கடையில உட்காந்து 2 சமோசா சாப்பிட்டான். அப்படியா? சரி சரி, பணம் கொடுத்தானா? இல்லைன்னா பணத்தை கொடுக்கவும் மறந்துட்டு வந்துட்டானா? இல்லங்க சீதையா, பணத்தை எல்லாம் கொடுத்துட்டான். என் கடையில அவன் இந்த பையன் மறந்துட்டான். அப்படியா? ரொம்ப நல்லது. ராத்திரியே கொண்டு வரணும்னு நினைச்சேன், ஆனா கடையை மூடிட்டு வீட்டுக்கு போக லேட் ஆயிடுச்சு. அதான் இப்ப வர. இதுதான் அந்த பையா? ஆமா இதுதான். ரொம்ப ரொம்ப நன்றி. முதலாளியோட பணம் இதுல இருக்கு. ஐயோ, சின்ன புள்ள இல்லையா, கடையில மறந்து வச்சுட்டு போயிட்டான். ராத்திரியே கொடுத்துருக்கணும். சீதையா, தப்பு நடந்துருச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ, நீங்க திருப்பி கொண்டு வந்து இப்படி கொடுத்ததே சந்தோஷம். சரிங்க, நான் போயிட்டு வரேன். கடை திறக்கிற நேரமாச்சு. யாருங்க வந்தது? அதான் அந்த ரமேஷ், கடைசி முக்குல கடை இருக்கே அந்த ரமேஷ். எதுக்காகங்க வந்தாரு? நம்ம ராகவன் அவன் கடையில தான் சமோசா சாப்பிட்டு பைய விட்டுட்டு வந்திருக்கான். திருப்பி கொடுத்திருக்காரு. கடவுளே, நல்ல வேலை, போன பணம் நமக்கு கிடைச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போனாரு சீதையா. ஆனா சீதையாக்கு முன்னாடியே வந்து கடைய திறந்துட்டு உட்கார்ந்திருந்தாரு முதலாளி. முதலாளிய பயந்துகிட்டே பார்த்தாரு. அங்க முதலாளியோ சீதையாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. என்னங்கய்யா இது, நீங்களே வந்து கடைய திறந்துட்டீங்க. என்ன மன்னிச்சிரு சீதையா, பணம் போயிடுச்சுங்கிற கவலையில உன்னை நேத்திக்கு நான் ஏதேதோ சொல்லி பேசிட்டேன். தப்பு என்னோடது இல்லையா? ஒரு சின்ன பிள்ளைகிட்ட அவ்வளோ பணத்தை கொடுத்துருக்க கூடாது. அது சரி கிடையாது. ஐயா, நீங்க அவ்வளோ கவலைப்பட வேண்டாம். பணம் கிடைச்சிருச்சுங்க. என் பையன் அந்த தெரு முக்குல இருக்கிற கடையில உட்காந்து சாப்பிடும்போது இதை விட்டுட்டு இருக்கான். அப்படியா? பணம் கிடைச்சிருச்சா? ஆமாங்க, விடிஞ்சதும் கடைக்காரன் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான். அடடே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தேவையில்லாம பல பேச்சு பேசிட்டேனே. நான் சொன்ன வார்த்தைகளை திருப்பி அள்ள முடியாது. அதுக்குதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற சீதையா. இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ ஓய்வு எடுத்துக்கோ. நான் இன்னைக்கு கடை பையனை வச்சு கடையை நாங்க இன்னைக்கு பாத்துக்கிறோம்பா. சரின்னு சொல்லி வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு போனதும் கடையில நடந்த எல்லாத்தையும் குழந்தைகிட்டயும் கௌசல்யா கிட்டயும் சொன்னாரு. பாத்தியா ராகவா, நம்ம நேர்மையா இருந்தா நம்மள அது என்னைக்குமே காப்பாத்தும். ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீ சொன்னல, நமக்கு கிடைச்ச மோதிரம் நம்மளது தானேன்னு. நம்ம ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டிய. ரமேஷும் அதே மாதிரி யோசிச்சிருந்தா இன்னைக்கு அந்த பணம் நமக்கு கிடைச்சிருக்குமா? நம்ம நேர்மையா இருந்ததுனால தான் கடவுளே நேர்ல வந்த மாதிரி ரமேஷ் மூலமா நம்மள வந்து காப்பாத்திருக்காரு. இன்னையில இருந்து நான் என்னைக்கும் சுயநலமா யோசிக்க மாட்டேன்ப்பா. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்வேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. சீதையா கௌசல்யா கண்கள் ஆனந்த கண்ணீரால பெருக்கெடுத்தது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். மொரட்டுத்தனமும் அப்பாவித்தனமும் கலந்திருந்த ஊர் மக்கள் இருக்க ஒரு சின்ன கிராமம் அது. கைக்கூலி, விவசாயம், இப்படி பலவிதமான வேலைகள் செஞ்சு சாயந்தரம் ஊர் மத்தியில இருக்க மரத்தடிக்கு வந்து ஜாலியா கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒரு விதம்னா அந்த ஊர்ல இருக்க 25 வயசு பையனான ரகு ஒரு விதம். அவனுக்கு உறவுக்காரங்கன்னு யாரும் இல்லாததால அவனை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஊரை சுத்தி சுத்தி வருவான் ரகு. ஆமா, நம்ம எதுக்காக துளசி செடிய சுத்தி வரணும்? வேப்ப மரத்தை கையெடுத்து கும்பிடணும்? சூரியன் ஏன் எப்பவும் சூடா இருக்காரு? இயற்கை ஏன் இப்படி இயங்குது? இப்படின்னு என்னென்னவோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். விதவிதமான புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ஊர்ல அவனை சில பேரு புத்திசாலின்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேரு பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேரு மேதாவின்னு சொல்லுவாங்க. யாரு என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காம ரகு அவனோட வேலைய அவன் செஞ்சுட்டு இருப்பான். ஒரு நாள் அந்த ஊர் பெரிய மனுஷன் சஞ்சீவ் சாயந்தரம் வேளையில மரத்தடிக்கு கூப்பிட்டு இருந்தாரு. எல்லா மக்களும் வந்திருந்தாங்க. இந்த வருஷம் நம்ம போட்ட பயிரெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு. நினைச்சதை விட அதிகமான லாபமும் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் கடவுளோட தயவு. அதனால நம்ம ஊர்ல ஒரு கோவிலை கட்டுவோம்.
அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த கோவிலை எப்படி கட்டணுங்கிறத ரகு கிட்ட விட்டுடுவோம். ரகு நல்லா யோசிச்சு முடிவெடுப்பான்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ரகு கோவில் கட்டுற வேலைய ஆரம்பிச்சான். கோவிலோடைய உச்சியில கலசத்தை வச்சான். அந்த கலசத்தை பார்த்து சில பேருக்கு ஒண்ணுமே புரியல. சில பேர் இத பைத்தியக்காரத்தனம் நினைச்சாங்க. போயும் இவன் கிட்ட பொறுப்பை கொடுத்திருக்காங்களேன்னு. அந்த சஞ்சீவுக்கும் புத்தியே இல்லைன்னு இன்னும் சிலர் நினைச்சாங்க. ஒரு பக்கம் கோவில் வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. சாயந்தர வேளையில ரகு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையனை அவனோட அம்மா அடிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த குட்டி பையன் அடிக்காதமான்னு அழுதுகிட்டு இருந்தான். அத ரகு பார்த்து அவங்க கிட்ட போய் அடிக்காதீங்கன்னு சொன்னான். அம்மா நிறுத்துங்கம்மா, எதுக்கு சின்ன பையனை இப்படி அடிக்கிறீங்க? அப்படின்னு அந்த சின்ன பையனை இழுத்து பிடிச்சுக்கிட்டான். இவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாதுப்பா. பக்கத்து வீட்டுக்காரி கையில உப்ப கொடுத்துருக்கான். நம்ம கையில இருந்து உப்ப கொடுத்தா நமக்கு தர்தரோன்னு கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்ன. கேட்டானா? கேட்கலையே. இப்ப பாருங்க, 4 ஆடுகுட்டி திடீர்னு செத்து போச்சு அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னாங்க. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. நம்மள சுத்தி எப்பவுமே நல்லது கெட்டது நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம மன தத்துவத்தின்படி அதை எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் நமக்கு தோணும். உப்புக்கு நம்ம சக்தியை பரிமாறும் குணம் இருக்கு. உப்பை கையில கொடுத்தா மனசக்தி போகும். அதனாலதான் பெரியவங்க உப்பை கையில கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதானே தவிர தரித்திரம் எல்லாம் கிடையாதுமா. உங்க ஆடு செத்து போனதுக்கு பாம்பு கடியோ விஷப்பூச்சோ ஏதோ ஒண்ணு காரணமா இருக்கலாம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உலகம் தெரியாத குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறீங்களே, அடிச்சா அந்த ஆடுகள் வந்துருமா? அப்படின்னு இதுக்கு பின்னாடி இருக்கிற சாஸ்திரத்தை சொன்னான். முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். சில பேர் அத நம்புவாங்க, சில பேரு பைத்தியக்காரன் பேசுறான்னு கண்டுக்காம விட்டுருவாங்க. ஆனா ரகு மட்டும் எப்படியாவது இந்த மக்களை மாத்தணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். இங்க பாருங்கம்மா, துளசி செடியை தொட்டு வர்ற காத்த சுவாசிச்சா நம்ம நுரையீரலுக்கு நல்லது. அதனாலதான் துளசி செடியை சுத்தி வர சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, வேப்ப மரத்துல மூலிகை குணங்கள் இருக்கு. அதனாலதான் தோட்டத்துல வேப்ப மரத்தை வைக்க சொல்றாங்க. சாயந்தரம் ஆகும்போது வீட்டை சுத்தம் பண்ண கூடாதுன்னு சொல்றது நம்ம நல்லதுக்காக தான். இருட்டு வேளையில வீட்டை பெருக்குனா நம்மளோட பொருள் ஏதாவது தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதாம்மா அப்படின்னு அதுக்கு பின்னாடி இருக்கிற சாஸ்திரத்தை பத்தி புரியுற மாதிரி சொல்லுவான். யாரெல்லாம் பாக்குறானோ அவங்களுக்கெல்லாம் சொன்னான். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஊருக்குள்ள ஒரு சொல் உலாவுச்சு. அது என்னன்னா, சீக்கிரத்துல உலகம் அழிய போகுது, இனி பிரபஞ்சமே இருக்காதுன்னு. இது எங்க ஆரம்பிச்சது, யார் ஆரம்பிச்சா, இது யாருக்குமே தெரியாம போச்சு. இதெல்லாம் வெறும் வதந்திதான்னு ரகு எவ்வளவு சொன்னாலும் யாருமே அத நம்பல. எல்லாரும் பூமி பொளக்க போகுது, உலகம் அழிய போகுதுன்னு நினைச்சாங்க. நாட்கள் செல்ல செல்ல அந்த சொல் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரோட மனசுல பாரமா நின்னுச்சு. நிஜமாவே செத்து போக போறோம்னு நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நாள் எல்லாரும் மரத்தடியில வந்து ஒண்ணு கூடினாங்க. டேய், இந்த உலகம் அழிய போகுது. நம்ம உயிரோட இருந்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்தோம். இப்ப எப்படியோ நம்ம எல்லாரும் சாக போறோம். ஒரு விதத்துல நம்ம சாவு முன்னாடியே நமக்கு தெரியறதும் நல்லதுதான். இப்பவாவது இறுதி நாட்கள்லயாவது நம்ம எல்லாரும் ஒன்னா கொண்டாடுவோம். உடம்ப பத்தி நினைக்காம விருப்பப்பட்டதை சாப்பிடலாம், ஆடுவோம், பாடுவோம், மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு வாழ்வோம் அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும் தங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. ரகு இது எதுவுமே உண்மை இல்லைன்னு எவ்வளவு சொன்னாலும் யாரும் கேட்கல. வேலை வெட்டிக்கு போகாம இருக்கிற சொத்தை எல்லாம் வித்துட்டு நினைச்சத சாப்பிட ஆரம்பிச்சாங்க, ஆடினாங்க, பாடினாங்க. ரகு மட்டும் கஷ்டப்பட்டு கோவில் கட்டுற வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தான். உலகமே அழிய போகுது, இவன் கோவில கட்டிக்கிட்டு இருக்கான்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரகுவோ இது எதையுமே கண்டுக்கவே இல்ல. நல்லா விளைஞ்ச பயிர்களை கூட விட்டுட்டு ஊர் மக்கள் மது அருந்துறது, சாப்பிடுறது, கொண்டாட்டமா இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பௌர்ணமி வந்துச்சு. ரகு சஞ்சீவ் கிட்ட வந்திருந்தான். சஞ்சீவ் ஐயா, இது எல்லாமே பொய் ஐயா. உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் அழிக்க முடியாது. இதெல்லாம் ஏன் நடக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரகு, யார் நம்பினாலும் நம்பலனாலும் நீ ஒரு புத்திசாலி பையனாச்சு. அதனாலதான் கோவில் வேலைய உன்கிட்ட கொடுத்த. ஆனா இயற்கைய சோதிச்சு பாக்குற தைரியம் என்கிட்ட இல்ல. சோதிக்க சொல்லல ஐயா, யோசிச்சு பாருங்கன்னு தான் சொல்றேன். ரொம்ப யோசிக்காத ரகு. அது இல்லங்க, இனி எதுவுமே பேசாத. உனக்கு கூட ஏதாவது ஆசை இருந்ததுன்னா சொல்லு. இன்னைக்கு மத்தியானம் மாந்தோப்புல எல்லாருக்கும் மாட்டுக்கறி விருந்திற்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு சஞ்சீவ்.
ரகுவுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. மறுபடியும் கோயில் கட்டுற வேலையில இறங்கினான். அன்னைக்கு மத்தியானம் மாந்தோப்புல எல்லாரும் விருந்துக்கு வந்திருந்தாங்க. இன்னைக்கு ராத்திரி தான் உலகம் அழிய போகுது. எல்லாரும் கண்டிப்பா மரத்தடிக்கு வந்துருங்க. ஒரே ஊர்ல அண்ணன் தம்பிங்களா வாழ்ந்தோம். அதே மாதிரி ஒத்துமையாவே போய் சேருவோம். அந்த கடவுள் கண்ணை திறந்தா சொர்க்கத்துல பாப்போம் அப்படின்னு அன்போட சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் மரத்தடிக்கு வந்து சேர்ந்தாங்க. ஏதேதோ கதைகளை பேசிக்கிட்டு அழறவங்க அழுதாங்க, சிரிச்சவங்க சிரிச்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விடை பெற்றுக்கிட்டு ஆனந்தமா நின்னுட்டு இருந்தாங்க. நிம்மதியா படுத்து தூங்குவோம். தூக்கத்திலேயே சந்தோஷமா செத்து போவோம் அப்படின்னு சொன்னாரு சஞ்சீவ். அதனால எல்லாரும் நிம்மதியா தூங்குனாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சுது. எல்லாரும் சாதாரணமா எந்திரிச்சாங்க. உலகம் அழியலையேன்னு சஞ்சீவோட சேர்ந்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னது இது? நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கோமா? எப்படி? அப்படின்னு முதல்ல உயிரோட இருக்கிறதுக்கு ஆச்சரியப்பட்டு இருந்தாலும் இனிமே என்ன பண்றது, எப்படி பிழைக்கிறதுன்னு யாருக்கும் புரியல. யார் கையிலயும் பணமும் இல்ல, தானியமும் இல்ல. எல்லாரும் முழிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ரகு வந்தான். என்ன இப்படி இருக்கீங்க? என்னாச்சு? உயிரோட இருக்கிறதுக்கு யாரும் சந்தோஷமே படல? எப்படி சந்தோஷப்படுறது ரகு? பொழைக்கிறதுக்கு ஒரு பைசா கூட கையில இல்லையே. சாப்பிட 4 தானியம் கூட இல்ல. நீ சொல்லும் போது நாங்க கேட்கல. இப்போ இப்படி ஆயிடுச்சப்பா அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னாரு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஊர் மக்களுக்கு தேவையான தானியம் என்கிட்ட இருக்கு. முதல்ல சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் எல்லாரும் வேலை செய்வோம் அப்படின்னு ரகு ரொம்ப நிம்மதியா சொன்னான். அவ்வளவு தானியங்கள் உன்கிட்ட எப்படிப்பா இருக்கும்? அப்படின்னு சஞ்சீவோட சேர்ந்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. ரகு எல்லாரையும் கோவிலுக்கு கூட்டிக்கிட்டு போனான். உச்சியில இருந்த கலசத்துல இருந்து தானியம் எடுத்துட்டு வந்தான். எல்லாரும் அதை பார்த்து வாயில கை வச்சாங்க. எல்லாரும் இந்த கலசம் எதுக்குன்னு யோசிச்சிங்கல்ல? பஞ்சம் வரும்போது இயற்கை பேரிடறப்பவும் நமக்கு தேவையான நேரத்துல இது பயன்படட்டும்னு தான் மேல வச்சோம். அது மட்டும் இல்ல, இடி விழும்போது இது நம்ம ஊரை காப்பாத்தும் அப்படின்னு சொன்னான். ரகு, உன்னை என்னமோ நினைச்சம்பா. நீ ரொம்ப முன்ஜாக்கிரதை உள்ளவ. இதுதாங்க அது. நம்ம முன்னோர்கள் சில சாங்கியங்கள்லாம் சொல்லிருக்காங்க. அதுல முன்ஜாக்கிரதை இருக்கு. மாட்டு சாணத்துல வாசல் தெளிச்சா கிருமிகள் வராது. வாசல் தெளிக்க சொல்லி கொடுத்தாங்க. முன்ஜாக்கிரதைனா அதுதாங்க அப்படின்னு அவங்களுக்கு அசல் விஷயத்த சொன்னான். ரகு எல்லார்கிட்டயும் போய் இந்த மாதிரி விஷயங்களை ஏன் சொன்னாங்கறது அந்த மக்களுக்கு அன்னைக்கு புரிஞ்சுது. ரகுவோட புண்ணியத்தால அன்னைக்கு எல்லாரும் பசியாறுனாங்க. அன்னையில இருந்து எல்லாரும் முன்ஜாகிரதையோட யோசிச்சு அதுக்கு பின்னாடி உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் மீட் பண்றேன்.